Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் பிரச்சரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನಾನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. ஆமென். கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி கொண்டு வருகின்றார். ಕರ್ತನು ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. தேவனுடைய கிருபை நம்மளை தாங்குகின்றது. ದೇವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತು ನಡೆಸುತ್ತದೆ. இன்னைக்கு நம்ம பாடின பாடல் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையாக இருக்கின்றது. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಹಾಡಿದಂತ ಹಾಡಿನ ಪ್ರಕಾರ ನಾವು ಇರುವಂತದ್ದು ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವಂತದ್ದು ಆತನ ಶುದ್ಧ அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இந்த இடத்துல நம்ம இருக்கின்றோம். ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ ಈ ದಿನವೂ ಸಹ ನಾವು ಜೀವಂತರಾಗಿದ್ದೇವೆ. அதில் நன்றி நிறைந்த உள்ளத்தோட நன்றி ஆக்சுவலி கொலோசியரில் ஒரு வசனம் இருக்குது 2ஆம் அதிகாரம் 5-6-7 அதில் ஓவர்ஃப்ளோயிங் வித் தேங்க்ஃபுல்னஸ் என்ற ஒரு வசனம் இருக்குது. ಕೊಲೊಸ್ಸೆಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5-6 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ ಅಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿದಂತ ಹೃದಯದೊಟ್ಟಿಗೆ ஓவர்ஃப்ளோயிங் வித் தேங்க்ஃபுல்னஸ் ಯಾವಾಗಲೂ ಅದು ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿದಂತ ಒಂದು ಹೃದಯದೊಟ್ಟಿಗೆ. அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகணுமா. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದ್ರೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಆರಾಧನೆ ಸಲ್ಲಿಸೋದು ಯಾವಾಗಲೂ ಅದು ಹೊರಬರುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. ಆಮೆನ್. ಬಿಕಾಸ್ இன்னைக்கு ஜீவனை கொடுத்ததே அவர்தான். ಯಾಕಂದ್ರೆ ಆತನೇ ನಮಗೆ ಆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ. ಆಮೆನ್. ஹalleluya. 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 ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள். இன்னைக்கு ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ದಿನ. டுடே the world is celebrating the Father's Day. ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಿದ್ರೆ ಲೋಕಾದ್ಯಂತ ತಂದೆಯರ ದಿನವನ್ನ ಆಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தந்தையர் தினம். தந்தையர் தினத்தை இன்னைக்கு உலகம் முழுவதுமாக அனுசரித்து கொண்டிருக்கின்றார்கள். ಲೋಕದೆಲ್ಲವೂ ಸಹ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ತಂದೆಯರ ದಿನವನ್ನ ಈ ದಿನದಲ್ಲಿ சபையில் இருக்கிற எல்லா தந்தைமார்களுக்கும் பெரில் ஐசிஆர்எம் சபையாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ಎಲ್ಲ ತಂದೆಯರಿಗೂ ಬೆರಿಲ್ ಐಸಿಆರ್ಎಂ ಸಭೆಯ ವತಿಯಿಂದ ನಿಮಗೆ ಶುಭವನ್ನ ಹಾರೈಸುತ್ತೇವೆ. Okay, your role in the family is the greatest. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பங்கு மிகவும் உன்னதமானதாக இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಪಾತ್ರವು ಅದು ಬಹು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ. பக்கத்தில் இருக்கவங்கள கை கொடுத்து அவங்கள விஷ் பண்ணுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಕೈ ಹಿಡಿದು ಅವರಿಗೆ ವಿಶ್ ಮಾಡಿರಿ. ಹ್ಯಾಪಿ ಫಾದರ್ಸ್ ಡೇ. ಆಮೆನ್. ஹalleluya. 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 வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சத்தியவேதத்தில் ನಾವು ಓದುವಾಗ இந்த தந்தைமார்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஃபாதர்ஹுட் இல்லைன்னா அந்த தந்தைத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர்ஹுட் அதை குறித்து நம்ம படிக்கும் பொழுது ತಂದೆಯರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅದನ್ನ ಓದುವಾಗ இப்போ மதர்ஹுட்னு சொல்றாங்களே தாய்மை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தந்தைக்கு தந்தைத்துவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா ஃபாதர்ஹுட் அப்படின்னு சொல்றாங்க. ತಾಯಿಯನ್ನ ಕುರಿತಾಗಿ ತಾಯತ್ವ ಅಥವಾ ತಂದೆಯರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. அது வந்து வேதாகமத்தில் வாசிக்கும் போது that is one of the greatest gifts and responsibilities God has given. ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಅದು ಒಂದು ಉನ್ನತವಾದಂತ ಉಡುಗೊರೆಯು ಅದೇ ಪ್ರಕಾರ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಸಹ ಆಗಿದೆ. பொறுப்பு ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. வேதாகம் முழுவதுமாக நம்ம வாசிக்கும் பொழுது ಸತ್ಯವೇದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅದನ್ನು ಓದುವಾಗ தேவன் தன்னை ஒரு பிதாவாக அவர் வெளிப்படுத்துகின்றார். ದೇವರು ತನ್ನನ್ನ ಒಂದು ತಂದೆಯಾಗಿ ತನ್ನ ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்ம வாசிக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு தந்தையாக இருக்கிறார். உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம அதை ನಾವು ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಆತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಒಂದು ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕರ್ತருடைய ஜெபத்தை சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எப்படி அவர் அட்ரஸ் பண்றதுக்கு தேவனை அட்ரஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಷ್ಯರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ಆತನು ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. இருக்கிற தந்தையே, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆ. So God is அவரை வந்து ஒரு அப்பாவாக ஒரு தந்தையாக பார்க்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போதே சொல்லி கொடுக்கின்றார். ದೇವರನ್ನ ಒಂದು ತಂದೆಯಾಗಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಂತ ಒಂದು ಕಣ್ಣೋಟದಿಂದಲೇ ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. அப்போ அதனால வேதாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு நன்றாக நம்ம புரிகிறது. அந்த ஆரம்பத்திலிருந்தே அந்த தந்தை அப்பா பிதா அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு கருபொருள் வேதாகம் முழுவதுமாக வந்து கொண்டிருக்கின்றது. ಸತ್ಯವೇದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ತಂದೆ ಅಪ್ಪ ಎಂಬಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು ಅಲ್ಲಿ ಬರುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದಾಗಿದೆ. இஸ்ரவேலர்கள் நம்ம வேதாகமத்தில் நம்ம இஸ்ரவேலர்களை குறித்து வாசிக்கும் பொழுது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಓದುವಾಗ அப்பாமார்கள் வந்து மோர் தேன் அ ப்ரொவைடர், வீட்டுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபரை விட மேலானவராக வேதம் முழுவதுமாக நம்ம பார்க்கின்றோம். ತಂದೆ ತಾಯಿಯರು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಅಗತ್ಯಗಳನ್ನ ಪೂರೈಸಿದ್ದಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾದಂತ ಒಂದು ಕರ್ತವ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಅದನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. அவங்க வந்து ஒரு குடும்பத்தின் ஆவிக்குரிய தலைவராக இருக்கின்றார். ಅವರು ಕುಟುಂಬದ ಆತ್ಮಿಕದ ಒಂದು
ನಾಯಕರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. எப்படி ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர் ஆவிக்குரிய தகப்பனாக இல்ல தலைவராக இருக்கிறாரோ, ಹೇಗೆ ಒಬ್ಬರು ಸೇವಕರು ಸಭೆಗೆ ಆತ್ಮಿಕ ಒಂದು ನಾಯಕರಾಗಿಯೋ ಅಥವಾ ತಂದೆಯಾಗಿಯೋ ಇದ್ದಾರೋ, ஒரு குடும்பத்திற்கு ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை எடுப்பது ஒரு தந்தை, ஒரு அப்பா. ಒಂದು ಆತ್ಮಿಕದ ನಾಯಕತ್ವವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಒಂದು ತಂದೆ ಅಥವಾ அது மாத்திரமல்லாமல் ಅದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, நியாயப்பிரமாணத்தை பிள்ளைகளுக்கும் வீட்டிற்கும் போதிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருக்கின்றார். He is a teacher of the law. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೋಧಿಸುವಂತ ಒಂದು ಶಿಕ್ಷಕನು ಸಹ ಆಗಿದ್ದಾರೆ. And he is also the protector of the home. குடும்பத்தை காப்பாற்றுகின்றவராக இருக்கின்றார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕುಟುಂಬವನ್ನ ಸಂರಕ್ಷಿಸುವಂತವನು ಸಹ ಆಗಿದ್ದಾರೆ. பிள்ளைகளை ஒழுக்கத்துல வளர்க்கக்கூடிய இல்லனா வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கின்றார். ಮಕ್ಕಳನ್ನ ಒಂದು ಶಿಸ್ತು ಕ್ರಮದಿಂದ ಬೆಳೆಸುವಂತ ಅಥವಾ ನಡೆಸುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ தேவனுக்கு முன்பாக எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய் நிற்கிறாரோ, அப்படி தேவனுக்கு முன்பாக ஒரு தன்னுடைய குடும்பத்தின் பிரதிநிதியாக நிற்கக்கூடியவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையில ஒரு தகப்பனை பார்ப்பதாக இருக்கின்றது. ಹೇಗೆ ಮಹಾಯಾಜಕನು ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗಿ ಆತನು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೋಸ್ಕರ, ಅದೇ ಪ್ರಕಾರ ತಂದೆಯು ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತದ್ದು. உபாகமம் 6 அதிகாரம் 6-7 வாசிக்கும் பொழுது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 ಓದುವಾಗ அங்க அப்பாமார்களுக்கு பிதாக்களுக்கு மென்னுக்கு தான் அந்த ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ತಂದೆಯರಿಗೆ ಅಥವಾ ಅಪ್ಪಂದಿರಿಗೆ ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ನೋಡಬಹುದು. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் பேசுற விஷயமாக இருக்கின்றது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಎಲ್ಲ ಗಂಡಸರನ್ನ ಕರೆದಿನೇ ಅದನ್ನ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದ್ದಾರೆ. ஓகே, அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುವ ಮಾತುಗಳು யாரோட இருதயத்தில் இருக்கணும்? அப்பாவோட இருதயத்தில் இருக்கணும். அதுதான் ಯಾರ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು? ತಂದೆಯರ ಹೃದಯದಲ್ಲಿ இருக்கணும். ஓகே, ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே, போதுங்க. நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கலாம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற போதும் என்று சொல்லி தொடர்ந்து அந்த வார்த்தையில் வருகின்றது. ಇವುಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಸಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತಿರುವಾಗಲೂ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ಎಂಬುದಾಗಿ ಸತತವಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಅದನ್ನ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಆಮೆನ್, ஹalleluya. ஹalleluya. அப்போ அப்பாமார்கள் இஸ்ரவேலருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்பை வகித்தார்கள். ಆದ್ದರಿಂದ ಒಂದು ತಂದೆಯರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಒಂದು ಬಹುಮುಖ್ಯವಾದಂತ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறதும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறதுக்கும் அதே போல பிள்ளைகளை ஒழுக்கத்தில் வழி நடத்துவதற்கும் அவர்கள் பொறுப்புடையவர்களாக இருந்தார்கள். ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವುದಕ್ಕೂ ಸತ್ಯ ಅದೇ ಪ್ರಕಾರ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಬೋಧಿಸುವುದಕ್ಕೂ ಅವರನ್ನ ಸರಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕೂ ಅವರು ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ஒரு பிள்ளையுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், ஒரு பிள்ளை வளர்ந்து அது உருவாக்கப்படக்கூடிய ஆண்டுகள் 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும். ಒಂದು ಮಗನು ಅಥವಾ ಮಗಳು ಬೆಳೆದು ಅವರು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಯಸ್ಸು ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು 12 ವಯಸ್ಸು ಒಳಗಡೆ, 6ರಿಂದ 12 ವಯಸ್ಸು. அந்த 6ರಿಂದ 12 ವಯಸ್ಸುக்குள்ள அப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு டீச்சரா இருக்கிறாரு. ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ತಂದೆಯು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಏನಾಗಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಶಿಕ್ಷಕರಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತಾರೆ. 613 கட்டளைகள் யூதர்கள் அதை நமக்கு ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 புத்தகத்துல 613 கட்டளைகளையும் பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா அப்பாக்காக இருந்துச்சு. ಆದಿಕಾಂಡದಿಂದ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದವರೆಗೂ ಇರುವಂತಹ ಒಂದು ಕಟ್ಟಳೆಗಳಲ್ಲಿ 613 ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ಅವರು ಕಲಿತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಇರಬೇಕಾದ ಜವಾಬ್ದಾರಿ ತಂದೆಯವರಿಗೆ ಇತ್ತು. அப்போ அப்பாமார்கள் நியாய பிரமாணத்தை போதிப்பதும் ತಂದೆಯವರು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಬೋಧಿಸುವುದು, அது மாத்திரம் இல்லாம ஸ்கில் அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை இல்லைன்னா குடும்ப தொழில் என்று சொல்றாங்க, அந்த குடும்ப தொழிலை தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் அப்பாவுடையதாக இருந்துச்சு. ಅದು ಮಾತ್ರದೇ ಅವರಿಗಿದ್ದಂತ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯವು ಅದೇ ಪ್ರಕಾರ ಕುಟುಂಬದ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಕಲಿಸಿಕೊಡುವುದು ತಂದೆಯವರ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಆಗಿತ್ತು. அதே போல கர்த்தர் மேல இருக்கக்கூடிய பயத்தை கற்றுக் கொடுக்குவதும்
அப்பாமார்களுடைய ஒரு முக்கிய பொறுப்பாக இருந்துச்சு. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕರ್ತನ ಮೇಲಿರುವಂತಹ ಭಯವನ್ನ ಕಲಿಸಿಕೊಡುವಂಥದ್ದು ಅಪ್ಪ ಅಮ್ಮರ ಒಂದು ಮುಖ್ಯ ಕರ್ತವ್ಯವಾಗಿತ್ತು. ஆக்சுவலி அப்பா தந்தை இல்லை பிதா அது அப்படின்றதுக்கு எப்ரேய பதம் அப். ಅಪ್ಪ ತಂದೆ ಅಥವಾ ಪಿತಾ ಎಂಬುದಂತ ಒಂದು ಹೀಬ್ರ ಪದ ಅಬ್ಬ ಎಂಬುದಾಗಿ. அப் அப் ಅಬ್ಬ எல்லாரும் சொல்லுங்க அப். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ ಅಬ್ಬ ಎಂಬ. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல எழுதினால ஏபின்னு வரும். ஆக்சுவலி ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಎ ಬಿ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಂತದ್ದು. அப்படின்னா த சோர்ஸ், அந்த வார்த்தை எப்ரேய எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய முதல் 2 ஆல்பபெட்ஸ் தான் அதில் வருது. அதனால அது என்ன சொல்லப்படுகிறதுனா அப்பா அப்பு அப்படின்னு சொல்லும் போது he is a source of everything to the family. ஒரு குடும்பத்திற்கான எல்லா மூல உபாயங்களும் அப்பா கிட்ட இருந்து தான் வருது அப்படின்றது தான் அவங்க அர்த்தம் கொள்கிறார்கள். ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ ಮೊದಲು 2 ಅಕ್ಷರಗಳು ಏನು ಸೂಚಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ ಅಂದರೆ ಅದು ಸಂಪೂರ್ಣತೆ ಅಥವಾ ಮೂಲತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. ಅದೇ ತಂದೆಯು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮೂಲನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. வெறும் சொத்தை மட்டும் கொடுக்கிறது கிடையாது, ಕೆಲವು ಆಸ್ತಿಗಳನ್ನು ಕೊಡುವುದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, விசுவாசத்தையும் அவங்களுக்குள்ள புகுத்துவது அப்பாமார்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருந்துச்சு. ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವರಲ್ಲಿ ಹೊಯ್ಯುವಂತದ್ದು ಸಹ ಅಪ್ಪ ಅಮ್ಮರ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது நிறைய தகப்பன்மார்கள் எப்படி அவங்களுடைய சந்ததியினருக்கு அந்த தேவனுடைய காரியங்களை போதித்து அவர்களை வழி நடத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಹೇಗೆ ತಂದೆಯಂದಿರು ತಮ್ಮ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಅವರ ಸತ್ಯವೇದವನ್ನು ಬೋಧಿಸಿ ಅವರನ್ನ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. அபிரகாம் ஈசாக்கு போதித்தான், ಅಬ್ರಾಹ್ಮನು ಇಸಾಕನಿಗೆ ಬೋಧಿಸಿದನು, யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதித்தான், ಯಾಕೋಬನು ತನ್ನ ಕುಮಾರರುಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து பேசினார், he prayed for his children. ಯೋಬನು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಆತನು ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. தாவீது சாலமோனுக்கு சில விதிமுறைகளை அளித்தான். ದಾವಿದನು ಸೊಲೊಮೋನನಿಗೆ ಕೆಲವು ನ್ಯಾಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬೋಧಿಸಿದನು. இப்படி பல தந்தைகள் வேதாகமத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு சரியானதை போதித்து அவர்களை வழி நடத்தினதை நாம் பார்க்கின்றோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವು ತಂದೆಯರು ತನ್ನ ನಂತರದ ಒಂದು ಸಂತತಿಯವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿ ನಡೆಸಿದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ஆனா அதே நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு சில தந்தைமார்கள் ಕೆಲವು ತಂದೆಯಂದಿರು அவர்களுடைய அந்த பணியில தோற்று போனதையும் நாம் பார்க்கின்றோம். ಅವರು ತಮ್ಮ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋದದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದಾಗಿದೆ. இன்னைக்கு நம் வேதாகமத்திலிருந்து ஒரு நபரை எடுத்து நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು ಆತನಿಂದ ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದೆ. அவர் வேதாகமத்தில் அவர் முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾನೆ. ஆனா அவருடைய சந்ததி தேவனை விட்டு விலகி போய் அதன் மூலமாக பல விஷயங்கள் நடந்துச்சு. ಆದರೆ ಆತನ ಸಂತತಿಯು ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಅದರಿಂದ ಹಲವು ವಿಷಯಗಳು ನಡೆಯಿತು. அதனால இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு a father who shapes the destiny. ஒரு விதியையோ இல்லைன்னா ஒரு முடிவையோ வடிவமைக்கும் தந்தைகள் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேச விரும்புகின்றேன். ಒಂದು ಮುಕ್ತಾಯವನ್ನ ಅಥವಾ ಗುರಿಯನ್ನ ರೂಪಿಸುವಂತ ಒಂದು ತಂದೆ ಎಂಬಂತ ಒಂದು ಶಿರೋನಾಮೆಯಿಂದ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು because fathers shape the destiny of the next generation. அடுத்த தலைமுறையினரை ஒரு சரியான பாதையில வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு தகப்பனிடத்தில் இருக்கின்றது என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கின்றது. ಯಾಕಂದ್ರೆ ತಂದೆಯಂದಿರು ನಂತರದ ಒಂದು ತಲಾಂತನ್ನ ಅಥವಾ ಜನರೇಷನ್ ಅನ್ನ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ರೆ ಸರಿಯಾದ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ರೂಪಿಸುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ. வேதாகமத்தில் நம்ம ஏலி என்ற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து வாசிக்கின்றோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏಲಿ ಎಂಬಂತ ಒಂದು ಪ್ರಧಾನ ಯಾಜಕನನ್ನ ಕುರಿತಾಗಿ நமக்கு 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ಒಂದು ಸಮಯಲ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲೂ ಆತನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದೆ. ஓகே, ஏலி அவர் யாராக இருந்தார் என்றால் பிரதான ஆசாரியனாக இருக்கின்றார். ಏಲಿ ಯಾರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಿದ್ರೆ ಒಂದು ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಾಗಿ ಇದ್ದನು. சீலோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா ஆசரிப்பு கூடாரம் அந்த இடத்துல நிறுவப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து அவர் தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்த ஒரு நபராக இருக்கின்றார். ಸೀಲೋ ಎಂಬಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಮಂಜೂಷವಿತ್ತು. ಅಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಯಥಾರ್ಥನಾಗಿ ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, he served God faithfully for decades. பல ஆண்டுகளாக தேவனுக்கு முன்பாக உண்மையாக ஊழியத்தை செய்த ஒரு நபர். ಹಲವು ಕಾಲ ವರ್ಷಗಳು ದೇವರಿಗೆ ಯಥಾರ್ಥನಾಗಿ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿ ಆತನು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿದನು. ಆದರೆ அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் மிகவும் மோசமாக இருந்துச்சு. ಅವರ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯಗಳು ಬಹು ಮೋಸಕರವಾಗಿತ್ತು. ஓகே, நம்ம 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 1 ಸಾಮುವೇಲ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ நீங்க வாசிங்கன்னா அவர் 40 ஆண்டுகள் அவர் இஸ்ரவேலை என்ன பண்ணாராம், நியாயம் விசாரித்தார். அப்படின்னா
நியாயாதிபதிகள்ல ஒருவராகவும் இவர் இருக்கின்றார். ಆತನು 40 ವರ್ಷ ಕಾಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ನ್ಯಾಯ ஒரு ಸ್ಥಾಪಿಸಿದನು. பிரதான ஆசாரியனாக இருக்கின்றார், ಆತನು ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಾಗಿದ್ದನು. ஒரு நியாயாதிபதியாகவும் இஸ்ரவேலுக்கு ஊழியம் செய்தார். ಒಂದು ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪಕನಾಗಿಯೂ ಸಹ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿದನು. He was a respected leader among the Israel. இஸ்ரவேல் மத்தியில நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு தலைவராக அவர் காணப்பட்டார். ಆತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಒಂದು ತುಂಬಾ ಘನವುಳ್ಳಂತ ಒಂದು ನಾಯಕನಾಗಿಯೂ ಸಹ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟನು. சாமுவேலை உருவாக்கினது ஏலிதான். ಸಮುವೇಲನ ರೂಪಿಸಿದಂತೂ ಏಲಿನೇ. நல்ல ஒரு தேவ மனிதனாக அவர் இருந்தார். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆತನು ಇದ್ದನು. இவ்வளவு நல்ல ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல காரியங்கள் அவருக்குள்ள இருந்த போதிலும் ಈ ರೀತಿಯಾದ ಎಲ್ಲ ಒಂದು ಸಾಧನೆಗಳು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಆತನಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ அவருடைய குடும்பம் ஒரு ಟ್ರಾಜಿಡಿயா இருந்துச்சு. ಆತನ ಕುಟುಂಬ ಒಂದು ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்துச்சு. ಮೋಸಕರವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ அவருடைய மகன்கள் 2 பேர், ಅವರ ಮಕ್ಕಳು ಇಬ್ಬರು, ஹோஃப்னி ஃபினெஹாஸ். ஹோஃப்னி ಮತ್ತೆ ಫಿನೆಹಾಸನು அவங்க வந்து ஒரு தவறான வழிகளில் நடந்து கொண்டிருந்தார்கள். ಅವರು ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದರು. அதனால அவருடைய ஊழியத்தில் he was successful. அவருக்கு என்ன தேவன் தந்திருந்தாரோ அதில் he was successful. ಆತನಿಗೆ ದೇವರು ಏನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರೋ ಅದರಲ್ಲಿ ಆತನು ಯಶಸ್ಸನ್ನು ಕಾಣಿದನು. ஆனா அவருடைய parentingல அவர் ஒரு தோல்வியை சந்தித்தார். ಆದರೆ ಆತನ ಒಂದು ತಂದೆತ್ವದಲ್ಲಿ ಆತನು ಸೋಲನ್ನು ಆತನು இன்னைக்கு ஏலியோட வாழ்க்கையில இருந்து ஒரு 5 விஷயம். இன்னைக்கு ஏலி கிட்ட போய் நம்ம போய் கேட்டோம்னா, ஏலி இன்னைக்கு சப்போஸ் நம்ம போய் ஏலியை மீட் பண்றோம்னா, ஏலிகிட்ட போயிட்டு நீங்க என்னெல்லாம் செய்திருக்க கூடும், என்னெல்லாம் செய்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஏலி நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ಒಂದು ವೇಳೆ ಈ ದಿನ ಏಲಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಆತನ ಒಂದು 5 ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ಆ ಒಂದು 5 ಕಾರ್ಯವನ್ನು ಈ ದಿನ இன்னைக்கு தந்தையர் தினத்திற்காக நான் தந்தைகளுக்கு மட்டும் பேசல, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ತಂದೆಯವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ಹೆತ್ತವರಾಗಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ. Because in a family, father's responsibility இருக்கும்போதே father and mother together இருந்து செய்யறது, அதுதான் வந்து அந்த சரியான ஒரு விதமாக இருக்கிறது வேதத்தின் படி. ஆக்சுவலி ಈ ದಿನದಲ್ಲಿ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಂದೆಯವರು ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದರಿಂದ ಅದೇ ಪ್ರಕಾರ ತಾಯಿಯಂದ್ರು ಸಹ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಮಾಡುವಾಗ ಅದು எப்போதுமே ஒரு குடும்பத்துல ஒரு டாமினன்ட் பார்ட்னர் இருப்பாங்க. ಯಾವಾಗಲೂ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ರು ಡಾಮಿನೇಟ್ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪಾರ್ಟ್ನರ್ ಇರುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ಆಕ್ಚುಲಿ என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ஒரு டாமினன்ட் பார்ட்னர் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ನಲ್ಲಿ ಏನಿರ್ತಾರೆ, ಒಂದು ಡಾಮಿನೆಂಟ್ ಪಾರ್ಟ್ನರ್. சில குடும்பத்துல ಅಪ್ಪமார்கள் நல்ல டாமினன்ட்டா இருப்பாங்க. ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ತಂದೆಯರು ತುಂಬಾ ಡಾಮಿನೆಂಟ್ ಅನ್ನು ಮಾಡುವಂತರ. சில குடும்பங்கள்ல வைஃப்ஸ் வந்து டாமினன்ட்டா இருப்பாங்க. ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಹೆಂಡತಿಯರು ಆ ರೀತಿ ಇರುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. அது வந்து ஒரு நேச்சுரல், அது ஒரு நேச்சர், அது ಒಂದು சாமானியವಾದ ಕಾರ್ಯ. பிள்ளைகளை வளர்க்கும் போது இருவரும் சேர்ந்து வளர்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ಆದರೆ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸುವಾಗ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಬೆಳೆಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. அதனால இன்னைக்கு உள்ள செய்தி வெறும் தகப்பன்மார்களுக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் ஃபார் எவ்ரிவன். எல்லா பெற்றோர்கள் எல்லாருக்கும் உரியதாக இருக்கின்றது. ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶ ತಂದೆಯವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, ಹೆತ್ತವರಾಗಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸಹ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಓಕೆ, ಫಸ್ಟ್ ಥಿಂಗ್, முதல் காரியம், ಮೊದಲನೇದಾಗಿ 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ಸಾಮುವೇಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ஓகே, இங்க நம்ம வாசிக்கும் பொழுது ಇದರಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். ஏலிய மக்கಳು ಬಹು ದುಷ್ಟರಾಗಿದ್ದರು. துஷ்டர், ஆக்சுவலி துஷ்டர்னு சொல்லப்படுகிறது. அழகா இருக்குது இதுல. தமிழ்ல வந்து பேலியாளின் மக்கள், பேலியாள்னு சொன்னா ஆக்சுவலி பிசாசின் பிள்ளைகளா இருந்தாங்களாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೋಡುವಾಗ ಒಂದು ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. அடுத்த ஸ்டೇಟ್ಮೆಂಟ್, ನಂತರವಾಗಿ ನೋಡುವಾಗ அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ಅವರು ಯೆಹೋವನನ್ನು ಲಕ್ಷಿಸುತ್ತಿರಲಿಲ್ಲ. யாரு இவங்க? யாரு? ஏலியுடைய மக்கள், ஏலியா மக்கಳು. ஏலி யாரு? ஏலி ಯಾರಾಗಿದ್ದಾನೆ? பிரதான ஆசாரியன், மகாயாஜகನು. பிரதான ஆசாரியன் மட்டும் இல்ல, ஜனங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக இருக்கின்றார். மகாயாஜகನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಜನರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕ, நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்திருந்த ஒரு நபர், ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು. ஆனா இவங்களை குறித்து இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுது, they did not know God. ಆದರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಅವರು ಯೆಹೋವನನ್ನ ಲಕ್ಷಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. இது வாசிக்கும் போது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம் இல்ல?
ಅದನ್ನು ಓದುವಾಗ ತುಂಬಾ ಒಂದು ಅಪಾಯಕರವಾದಂತ ஒரு ಒಂದು கிறிஸ்துவ ಕಾರ್ಯ. குடும்பத்துல நம்ம வளரலாம், ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಬಹುದು. ஆனா நமக்கு நம்ம ಈ சபைக்கு நம்ம கூட்டிட்டு வரலாம் பிள்ளைங்கள, ಮಕ್ಕಳನ್ನ ಸಭೆಗೂ ಸಹ ನಾವು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬಹುದು, பாடல் பாட வைக்கலாம், ನಾವು ಹಾಡನ್ನ ಹಾಡಿಸಬಹುದು. ஆனா ಆದ್ರೆ அவங்க கர்த்தரை அறிந்திருக்கலாங்களா அறியவில்லையா? ಆದ್ರೆ ಅವರು ಕರ್ತನನ್ನ ಅರಿತವರಾಗಿದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ? இங்க இவங்க வந்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால அந்த ஆசாரிய தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ನೋಡ್ರಿ, ಇವರು ಮಹಾಯಾಜಕನ ಒಂದು ಮಕ್ಕಳಾಗಿರುವುದರಿಂದ ಆ ಯಾಜಕರ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಅಥವಾ ಸೇವೆಯನ್ನು ಸಹ ಇವರು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மத பிரகாரமான எக்ஸ்போஷர் இருக்குது, ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಿದೆ ಧಾರ್ಮಿಕವಾದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಸಹ ಇದೆ, எல்லாம் செய்றாங்க, ಎಲ್ಲವನ್ನು ಸಹ ಮಾಡ್ತಾರೆ. பலிக்கு தேவையான காரியங்களை செய்யறதுல ஈடுபடுறாங்க, ಬಲಿಗೆ ಸಮರ್ಪಿಸಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. ஆசரிப்பு கூடாரத்துல என்னெல்லாம் பணி செய்யணுமோ அந்த பணி எல்லாம் செய்றாங்க. ಆ ಒಂದು ಗುಡಾರದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು ಎಲ್ಲವನ್ನು ಸಹ அந்த ಮಾಡ್ತಾರೆ. ஆசாரியனுக்கு உள்ள பயிற்சி எல்லாமே இவங்களுக்கு இருக்குது, ಆ ಯಾಜಕನ ಎಲ್ಲಾ ತರಬೇತಿಗಳು ಸಹ ಇವರಿಗುಂಟು. ஆனா என்ன லேக் ஆச்சு? ಆದ್ರೆ ಯಾವುದೊಂದು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. they lack the personal relationship with God. தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட ஒரு உறவு இவர்களிடம் குறைப்பட்டது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾದಂತ ಸಂಬಂಧ ಇವರಲ್ಲಿ ಕೊರತೆ ಉದಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஏலி இவர்களை ஊழியத்துக்கு நல்லா தயார்படுத்தியிருந்தார், ಏಲಿಯು ಇವರನ್ನ ಸೇವೆಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅವರನ್ನ ತಯಾರಿ ಮಾಡಿದರು. but he failed to prepare them for godliness. அந்த தெய்வீக தன்மைகளுக்கு நேராக அவர்களை உருவாக்க அவர் தவறினார். ಆದ್ರೆ ಆತನು ಅವರನ್ನ ದೈವಿಕವಾದಂತ ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ಬೆಳೆಸುವುದರಲ್ಲಿ ಆತನು ತಪ್ಪಿದವನಾಗಿ. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ஆண்டவர் இன்னைக்கு வந்து நம்மளுடைய கேரக்டரை தான் அவர் ரொம்ப பார்க்கறாரு. ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನೇ ಆತನು ನೋಡುವಂತನಾಗಿ, more than the status, more than the position, நமக்கு இருக்கக்கூடிய பதவிகள், நமக்கு இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை விட தேவன் நம்மளிடம் எதிர்பார்ப்பது நம்மளுடைய குணத்தை. ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಾನವಾಗಿರ್ಬೋದು, ನಮಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೊರತುಪಡಿಸಿ ನಮ್ಮ ಒಂದು ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ಆತನು ತುಂಬಾ 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது மனிதன் எதை பார்க்கின்றான்? 1 ಸಮುವೇಲ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮನುಷ್ಯನು ಯಾವುದನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ? புறம்பே உள்ளதை பார்க்கின்றான். ಹೊರ ತೋರಿಕೆಯನ್ನು But God looks at the heart. ಆದ್ರೆ ದೇವರು ಆತನ ಹೃದಯವನ್ನು ಗಮನಿಸುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நீதிமொழிகள் 22:1 நம்ம வாசிக்கும் பொழுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 22:1 ಓದುವಾಗ, a good name is to be chosen rather than great riches. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ಬಹುಧನಕ್ಕಿಂತಲೂ ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು ಉತ್ತಮ ಎಂಬುದಾಗಿ. ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು, ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು, good name, ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು, character, ಗುಣಾತಿಶಯಗಳು. hallelujah, hallelujah. இன்னைக்கு தேவனை அறிந்த ஜனம்தான் அந்த காரியத்தை வெளிப்படுத்த முடியும். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಅರಿತಂತ ಜನರುಗಳೇ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்போ இங்க ஏலி எல்லாத்தையும் எல்லாமே டீச் பண்ண அப்படின்னா டோட்டலா மத பிரகாரமா இருக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಏಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮದ ಪ್ರಕಾರ ಅಥವಾ ಧಾರ್ಮಿಕ ಪ್ರಕಾರವಾದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா அவங்களோட பிள்ளைகளை வந்து தேவனை அறிய வைக்கக்கூடிய நிலைக்கு கூட்டிட்டு போகல. ಆದ್ರೆ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರನ್ನ ಅರಿಯುವಂತ ಒಂದು ನೆಲೆಗೆ ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ. Parents are responsible for teaching children in God's ways. தேவனுடைய வழிகளை கற்று தர வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸோடதாக இருக்கின்றது. ದೇವರ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಹೆತ್ತವರಿಗೆ ಇದೆ. நிறைய வசனங்கள் இருக்குது. இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில, ಈ ದಿನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಕಾಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ, இன்னைக்கு மாடர்ன் பேரண்டிங் குறித்து இன்னைக்கு இருக்க நவீன கால பெற்றோர்களை குறித்து మనం வாசிக்கும் பொழுது, ಈ ದಿನದಲ್ಲಿ ಇರುವಂತ ನವೀನ ಕಾಲದ ಒಂದು ಹೆತ್ತವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುವಾಗ நம்ம we focus more on education. ನಾವು ಅವರ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ತುಂಬಾ ಗಮನಿಸಿ, அவங்களோட கேரியர், ಅವರ ಒಂದು ಮುಂದೆ ಇರುವಂತಹ ಒಂದು ಕೆರಿಯರ್ ಅನ್ನು, சொத்து, ಅವರಿಗಿರುವಂತಹ ಒಂದು ಆಸ್ತಿ, வெல்த், ಅವರಿಗಿರುವಂತಹ ಒಂದು ಹಣಕಾಸು, வெற்றிகள், அவர்களுக்கு தேவையான வெற்றிகள், ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಒಂದು ಜಯಗಳು, ಇದೆಲ್ಲ ಫೋಕಸ್ பண்றோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಗಮನವನ್ನು ಹರಿಸುತ್ತೇವೆ. தவறுன்னு சொல்லவில்லை, ನಾನು ಅದನ್ನ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. It's not wrong, ಅದು ತಪ್ಪಲ್ಲ, அது வேணும், ಅದು ಬೇಕು. கல்வி அவசியம், ಅದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಬೇಕು, அவர்களுடைய எதிர்காலம் அவசியம், ಅವರ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ ಅವಶ್ಯ, நல்ல இந்த உலக பிரகாரமான காரியங்கள் வேணும், ಲೋಕ ಪ್ರಕಾರವಾದಂತ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவது, ಅವರನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದ್ದು. their prayer life, அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, ಅವರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ, character transformation, ಅವರ ಒಂದು ಗುಣಾತಿಶಯಗಳ ಒಂದು ஆவிக்குரிய அந்த disciplines, ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಕೆಲವು ಶಿಸ್ತು ಕ್ರಮಗಳು. இதுதான்
இது மற்றதை விட மிகவும் அவசியமானதாக ಇದು ಇತ್ತದಕ್ಕಿಲ್ಲ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಅದು ಬಹು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. A father's greatest achievement is not raising a successful children. நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு பிள்ளையை வளர்ப்பது அப்பாவுடைய ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் கிடையாது. ಒಂದು ಜಯವುಳ್ಳ ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವುದು ತಂದೆಯವರ ಒಂದು ಸಾಧನೆ ಅಲ್ಲ. But raising a godly generation, தெய்வீகமான ஒரு சந்ததியை எழுப்புவதுதான் ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. ದೈವಿಕವಾದಂತ ಸಂತತಿಯನ್ನ ಬೆಳೆಸುವಂತದೇ ತಂದೆಯವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. இன்னைக்கு அருமையான பெற்றோர்களே, ಈ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಿಯ ಹೆತ್ತವರೇ, இன்னைக்கு இந்த கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳಿರಿ. Do my children know God? என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார்களா? ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅವರು ಅರಿತವರಾಗಿದ್ದಾರಾ? Do they see Christ in my life? என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்களா? ನನ್ನ ಜೀವನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅವರು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರಾ? Am I building faith or merely building a future? விசுவாசத்தை அவர்களுக்கு கட்டிட்டு இருக்கறனா இல்லனா அவர்களுடைய எதிர்காலத்தை நான் கட்டி கொண்டு இருக்கின்றேனா? ಅವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾನು ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದೇನಾ ಇಲ್ಲ ಕೇವಲ ಒಂದು ಭವಿಷ್ಯತನ ಮಾತ್ರ ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದೇನಾ ಎಂಬುದಾಗಿ. ஏலி தோற்று போனதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனை அறிய வைக்க வேண்டிய விதத்தில் அவர் அறிய வைக்கவில்லை. ಏಲಿ ಸೋತು ಹೋದಂತ ಒಂದು ಕಾರಣ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅವರು ದೇವರನ್ನ ಕಲಿಸಿಕೊಡಬೇಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಕಲಿಸಿಕೊಡಲಿಲ್ಲ. ஹalleluya. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்க்கணும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. அவங்க நம்மள பார்த்து தான் நம்ம கத்துக்கறாங்க. ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿನೇ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க வேணும், அவர்கள் தேவனை கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களா? ನಾವು ಅವರನ್ನು ನೋಡಬೇಕು. ಈ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ದೇವರನ್ನ ಅಥವಾ ಕ್ರಿಸ್ತನವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆராதனை செய்யும்போது ஆராதனையில பங்கு கொள்கிறார்களா? ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಾರಾ? இதெல்லாம் மிகவும் தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ನಾವು ಸತತವಾಗಿ ಹಲವು ವಿಷಯಗಳನ್ನು ஓகே, இரண்டாவது நம்ம வாசிக்கும் பொழுது ನಾವು ಓದುವಾಗ 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22 ல இருந்து 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22 ರಿಂದ 25 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ஓகே, அதுல நீங்க அது நிறைய வசனங்கள் இருக்குது, அதுல ஃபுல்லா நம்ம வாசிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. ಅದರಲ್ಲಿ ಹಲವು ವಾಕ್ಯಗಳುಂಟು, ಅದನ್ನ ಓದುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. ஆனா அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 22 ல இருந்து 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 22 ರಿಂದ 25 ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದುವಾಗ ஏலி தன்னுடைய பிள்ளைகளுடைய துன்மார்க்க குணத்தை அறிந்தான். ஏலியு ತನ್ನ ಮಕ್ಕಳ ಒಂದು ದುರ್ಮಾರ್ಗತನವನ್ನ ಆತನು ಅರಿತವನಾಗಿದ್ದನು. அந்த 22வது வசனத்துல வாசிங்க. என்னது? ஓகே, क्वेश्चन பண்றாரு. ஆக்சுவலி ಆತ ನೋಡಬೇಕಿದೆ, ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. நீங்க பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ ஏலிக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ಏಲಿಗೆ ಇಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? அந்த 22ஆம் வசனம் தொடங்கும் போது என்ன சொல்லுது? 22ನೇ ವಾಕ್ಯ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗಲೇ ಏನನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ஏலி ಬಹು வயசாயிடுச்சு. ಆತನಿಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು. வயசாயிட்டுக்கு இவருக்கு கேக்குறாரு, இப்ப கேக்குறாரு. ವಯಸ್ಸಾಗುವಾಗ ಇವನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அங்க இருந்தெல்லாம் கேக்குறாரு. ಎಲ್ಲಿಂದನೋ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தன்னுடைய அவன் மகன்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லி ತನ್ನ ಒಂದು அவங்களுடைய துன்மார்க்க தன்மை குறித்து கேட்கிறார். ಅವರ ಒಂದು ದುರ್ಮಾರ್ಗತನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அது கேட்டதுக்கு பிறகு சொல்றாரு. ಆತನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ஏன்பா இப்படி பண்றீங்க? ಯಾಕಪ್ಪ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಜನಗಳ கிட்ட இருந்து நீங்க செய்யற இந்த துன்மார்க்க தன்மைகளை நான் கேள்விப்படுறேனே. ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಮಾಡುತ್ತಿರುವ ದುರ್ಮಾರ್ಗತನವನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ. இப்படி பண்ணாதீங்க, ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಡ್ರಿ அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை பேசுகின்றார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. வார்த்தையினால சில காரியங்களை சொல்கின்றார். ಮಾತುಗಳಿಂದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಆದ್ರೆ அவர்களை வைத்திருந்த அந்த பதவியிலிருந்து அவர்களை கீழே இறக்கல. ಆದ್ರೆ ಅವರಿಗಿಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಾನದಿಂದ ಅವರನ್ನ ಕೆಳಗಡೆ ಇಳಿಸಲಿಲ್ಲ. He warned them but failed to discipline them. அவர்களை எச்சரித்தான், ஆனா அவர்களை அந்த சிக்ஷையில் வளர்க்கவில்லை, சிக்ஷை கொடுக்கவில்லை. ಅವರನ್ನ ಎಚ್ಚರಿಸಿದನು ಹೊರತಾಗಿ ಅವರನ್ನ ಶಿಸ್ತು ಕ್ರಮದಿಂದ ಅವರನ್ನ ಬೆಳೆಸಲಿಲ್ಲ. இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்றார் அந்த இடத்துல 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 ಸಾಮುವೇಲ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಸಹ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. என்ன பண்ணல? ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ? சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. என்ன பண்ணல? ಆತನೇನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ? கதறிசல்ல. ஆக்சுவலி தமிழ்ல அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ಒಂದು ವೇಳೆ ಅಡಗಿಸದೆ ಹೋದಂತ ಒಂದು ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಥವಾ ಗದರಿಸಲಿಲ್ಲ ಎಂಬಂತ ಒಂದು He failed to restrain them. ಅವರನ್ನ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಗದರಿಸಲಿಕ್ಕೆ ಆತನೇನು ಮಾಡಲಿಲ್ಲ. இதுதான் ஆண்டவர் அவன் மேல வைக்கிற ஒரு குற்ற
குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ಇದೇ ದೇವರು ಆತನ ಮೇಲೆ ಇಡುವಂತ ಒಂದು ದೂಷಣೆಯಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. See, அந்த இஷ்யூ வந்து இட்ஸ் நாட் அபௌட் ignorance, அறியாமை கிடையாது. எனக்கு தெரியல, என் பிள்ளைங்க என்ன செய்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றது கிடையாது. ಅದು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡಿದರು ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮತ್ತೆ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. ஓகே, இது தெரியாம போயிடுச்சு அப்படின்றது கிடையாது. It is an issue of inaction, செயல்படாத ஒரு தன்மையை. ಅದು ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಆತನು ಸರಿಯಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನ ನಿಭಾಯಿಸದ ಹೋದಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿ ஏலி தன்னுடைய பிள்ளைகள் செய்வதை அறிந்திருந்தான். ಏಲಿಯು ತನ್ನ ಮಕ್ಕಳು ಮಾಡುವುದನ್ನ ಅರಿತವನಾಗಿ அதை குறித்து பேசினான். ಅದು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿದನು. But he did not act. ಆದರೆ ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸರಿಯಾದ ಒಂದು ಕ್ರಮವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. Disciplining children is a responsibility of the parents. ಮಕ್ಕಳನ್ನ ಶಿಸ್ತು ಕ್ರಮವಾಗಿ ಬೆಳೆಸುವುದು ಒಂದು ಹೆತ್ತವರ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. நீதிமொழிகள் 13:24 இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நிறைய வசனங்கள் இத குறித்து இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு அதை நாம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಹಲವು ವಾಕ್ಯಗಳು ಉಂಟು. ಇದನ್ನ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. 13:24 நம்ம வாசிக்கும்போது நீதிமொழிகள் 13:24 உடைய அந்த கடைசி பாகத்தை வாசிக்கும் பொழுது ஞானதிಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನ್ನು ಓದುವಾಗ அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ಆತನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವನು ಆತನನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. Hallelujah. The one who loves their children is careful to discipline them. ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬೆತ್ತ ಹಿಡಿಯದ ಪಿತಾ ಪುತ್ರನಿಗೆ ಶತ್ರು, ಚೆನ್ನಾಗಿ ಶಿಕ್ಷಿಸುವ ಪಿತಾ ಪುತ್ರನಿಗೆ ಮಿತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ಆಮೆನ್. நிறைய வசனங்களுக்கு நீதிமொழிகள் 19:18 ಯಾರ ಕುಯ್ಕ ವಾಸಿಗೆ ಬುದ್ಧಿ ಬರುವುದೆಂದು ಮಗನನ್ನು ಶಿಕ್ಷಿಸು, ಹಾಳು ಮಾಡಲು ಮನಸ್ಸು ಮಾಡು. Discipline your children for in that there is hope. ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಏನ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை என்ன பண்ணு, சிக்ஷை செய். இப்போ ஆக்சுவலி ஏலிக்கு வயசாயிடுச்சுங்க. ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಏಲಿಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು. எங்க பண்ணிருந்திருக்கணும், ಏನ್ ಮಾಡಿರಬೇಕಾಗಿತ್ತು, எங்க பண்ணிருந்திருக்கணும், ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು. when he was young, ಆತನು ಯಾವಾಗ சின்ன வயசுல, ಆತನು ಯೌವನ formative yearsல, ஃபார்முலா அவங்க உருவாக்கப்படக்கூடிய ஆண்டுகள், ಅವರು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುವಂತ ಟೀನೇಜ್ ನಲ್ಲಿ வளர்ந்து தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் குச்சி எடுத்து அடிச்சா வேலை இருக்குமா? ಬೆಳೆದು ಅವರು ತಲೆಗಿಂತಲೂ ಎತ್ತರವಾಗಿ ಬೆಳೆದಾಗ ಅವರಿಗೆ ಬೆತ್ತ ತೆಗೆದು ಹೊಡೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவங்க குச்சை பிடிச்சிட்டு நம்மள ಅಡಿಪಾங்க. ಅವರು ಬೆತ್ತ ಹಿಡಿದು ಅವರು ನಮ್ಮನ್ನ ಹೊಡೆದು ಅಂತ. Disciplining the children is very very important on the right time. ಮಕ್ಕಳನ್ನ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಶಿಸ್ತು ಕ್ರಮಕ್ಕೆ ತರುವಂತದ್ದು ಒಳ್ಳೆಯದಾಗಿದ್ದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நீதிமொழிகள் 29:17, எபிரேயர் 12:6, வெளிப்படுத்தல் 13:19 இப்படி பல வசனங்களை வாசிக்கும் போது யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவர்களை நாம் சிட்சிப்போம். ಈ ರೀತಿಯಾದ ಹಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ನಾವು ಯಾರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇವೋ ಅವರನ್ನೇ ಶಿಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. சிக்ஷை இல்லாமல் இல்லைனா சிக்ஷையில் தவறினால் அது அழிவுக்கு நேராக நடத்தும். ಶಿಕ್ಷೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಂತದ್ದು ಅಥವಾ ಶಿಕ್ಷೆ ತಪ್ಪುದಂತದಾದರೆ ಅದು ನಾಶನಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುತ್ತದೆ. ஆண்டவர் ஏன் நம்மளை சிட்சிக்கின்றார்? ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನ ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ? ஏன் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கின்றார்? ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನ ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ? God disciplines us. எபிரேயர் 12 ಅದನ್ನ நம்ம வாசிக்கிறோம். ಇಬ್ರಿ 12 ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಶಿಸ್ತು அவர் நம்மளை நேசிக்கிறபடி, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಿಂದ, when we love our children dearly we will discipline them. ನಾವು ಯಾವಾಗ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸ್ತೇವೋ ಅವರನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ, ಶಿಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. இந்த சிச்சையை குறித்து பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபாதர்ஸ், ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಶಿಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಈ ದಿನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ನವೀನ ಕಾಲದ ತಂದೆಯರು ரெண்டு விதங்களை பார்க்கலாம். ಎರಡು ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அப்படின்னா வச்சா குடுமி செரச்சா மொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சா குடுமி அப்படின்னா வச்சா முடி இவ்வளோ போட்டுருவாங்களாம், இல்லைன்னா ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவாங்களா. சரி, அது வந்து என்னென்னா இட் இஸ் அது வந்து ஒரு சேயிங் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ಅದು ನೋಡಬೇಕು, ಒಂದು ಗಾದಿಯ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯ ತುಂಬಾ ಎಕ್ಸ್ಟ್ರೀಮ್ ಆಗಿ ಹೋಗುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று அடிச்சா அடிதான், அடி மிதி என்னன்னாலும் ಹೊಡೆದ್ರೆ ಒಂದೇ ಏಟು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಸಹ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ. harsh control, ತುಂಬಾ ಒಂದು ಕಠಿಣವಾಗಿ ನಡೆಸುವುದು. கடினமா அப்பா பார்த்தாலே அப்படியே நடுங்கி ஒண்ணுக்கு போயிடக்கூடிய பிள்ளைங்களை நான் பார்த்திருக்கிறேன். ತಂದೆಯನ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಭಯ ಪಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. அப்பா வீட்டுக்கு வராருனாலே அப்படியே நடுக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். ಅಪ್ಪ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನಡುಗುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ that is a harsh control, that is not the right way, godly way of disciplining the children. ಅದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಕ್ರಮವಾಗಿದೆ. ಅದು ದೈವಿಕವಾಗಿಯೂ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ಒಂದು ಶಿಸ್ತಿನ ಕ್ರಮವಲ್ಲ. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? ಇನ್ನೊಂದು ಎಕ್ಸ್ಟ್ರೀಮ್ ಏನ್ ಗೊತ್ತಾ? passive permissiveness. அப்படின்னா பார்த்துட்டு பிள்ளைங்க பண்றதெல்லாம் சூப்பரா பண்ற, எல்லாம் என்ன கெட்டது பண்ணாலும் பரவாயில்ல,
பரவாயில்ல அப்படின்னு தட்டி கொடுத்து, அவங்க தப்பு செய்தாலும் அது அது பிரச்சனை இல்லை, அது வளரும் போது மாற்றிக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுற அந்த தன்மை. ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡಿದ್ರು ಸಹ, ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ರೆ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ರು ಸಹ ಸರಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಮುಂದೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಂತ ಒಂದು. நான் ரீசெண்டாக ஒரு பேரண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த சின்ன ஒரு 7-8 வயசு இருக்கும். ஆக்சுவலி அந்த பிள்ளை வந்து பெரியவங்களை பார்த்தோன்னே அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்ன ஏறெடுத்து பேசுறதும், அதை வந்து இருக்கு நம்ம கூட இருக்கு அந்த சமூகம் இருக்குல்ல, ரொம்ப அப்ரிஷியேட், எவ்வளோ சூப்பராக பேசு இந்த பிள்ளை அப்படின்ட்டு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ಇತ್ತೀಚಿನ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಪೋಷಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದೆ. ಅವರ ಮಗನಿಗೆ ಒಂದು 7-8 ವಯಸ್ಸಿನ ಒಂದು ಹುಡುಗನು, ಆತನ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ಹಿರಿಯರು ಯಾರನ್ನೇ ನೋಡಿದ್ರು ಸಹ ಒಂದು ಅಗೌರವವಾಗಿ ಅವರನ್ನ ವರ್ತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದ. ಅವರೆಲ್ಲರೂ ನೋಡಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ, ವರ್ತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರು. நம்ம வந்து சில டைம் வந்து சின்ன பிள்ளைங்க சில செய்யற விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும், இவ்வளோலாம் பண்றாங்களே அப்படி. ஆனா சில விஷயங்களை வந்து நம்ம அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம கண்டிக்க வேண்டும். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಮಾಡುವಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ನೆನೆಸಬಹುದು, ಆದರೆ ಅವರನ್ನ ಖಂಡಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಖಂಡಿಸಬೇಕಾಗಿದೆ. பெரியவர்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ಹಿರಿಯರನ್ನ ಏನ್ ಮಾಡಬೇಕು, ಗೌರವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. ஆராதனை நேரத்துல உட்காரனா ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லி கொடுக்கணும். ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, ஜெபிக்கிற நேரத்துல கண்ணை மூடுன்னு சொல்லி கொடுக்கணும். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. அதுக்கு டிசிப்ளின் நம்ம பண்ணலனா, இந்த டைம்ல நம்ம பண்ணலனா, ಅದಕ್ಕೆ ಇರುವಂತ ಒಂದು ಶಿಸ್ತಿನ ಕ್ರಮವನ್ನ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡದೆ ಹೋದರೆ, அவங்களுடைய ரைட் ஏஜ்ல அதை நம்ம செய்யலனா, ಅವರ ಒಂದು ಸರಿಯಾದ ಒಂದು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದನ್ನ ಮಾಡದೆ ಹೋದರೆ எதிர்காலத்துல செய்வது ரொம்ப கடினமாயிடும். ஏலியை போல ஆயிடுவோம். நம்ம ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ಏಲಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ, ஏலியை போல நம்ம என்னப்பா இப்படிலாம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லுவதான் செய்ய முடியுமே தவிர நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது. ನೋಡಪ್ಪ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಹೊರತಾಗಿ ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಸಹ ನಾವು ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பெரம்பை கையாளாதவன் ಬೆತ್ತೆ ಹಿಡಿಯದ தன் ಮಗನನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, பகைக்கிறான். ಅದನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. டிசிப்ளினிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதாவது என்னன்னா தைரியத்தோட செய்ய வேண்டும். ಅದನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದ್ರೆ ಶಿಸ್ತು ಕ್ರಮ ಪಡಿಸುವುದನ್ನ ಧೈರ್ಯದಿಂದ ಮಾಡಬೇಕು. அது சிச்சை வந்து கோபத்தினால, it should not be motivated by anger. என்ன நிறைய பேர், நிறைய தகப்பன்மார்களுக்கு என்ன இருக்குன்னா, என்னுடைய பேரை கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. ஆனா அதை விட அந்த நேசம், தன்னுடைய பிள்ளையோட எதிர்காலம் மேலாக இருக்கணும்னு சொல்லி அந்த நேசத்துல, அந்த பாசத்துல அவங்களை சிட்சிக்க வேண்டும். ತುಂಬಾ ಕೋಪದಿಂದ ವರ್ತಿಸಿಕೊಳ್ಳುವುದೊಂದಲ್ಲ, ನನ್ನ ಹೆಸರನ್ನ ಕೆಡಿಸಿ ಬಿಟ್ಟನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ವರ್ತಿಸಿ ಅವರನ್ನ ಸರಿಪಡಿಸಬೇಕಾಗಿದೆ. டிலேட் கரெக்ஷன், தாமதமான அந்த சிட்சை, ಒಂದು ತಡವಾದಂತ ಒಂದು ಶಿಕ್ಷೆ, அது வந்து அவர்களை சிட்சைக்குள்ள வழி நடத்தாது. ಅವರನ್ನ ಶಿಕ್ಷೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದೇ ಇಲ್ಲ. அதனால அன்பான தேவச்சனமே, ಅದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இன்னைக்கு சிட்சையை நம்ம வந்து எந்த டைம்ல சிட்சிக்க வேண்டுமோ அந்த இடத்துல நம்ம சிட்சிக்க வேண்டும். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸಬೇಕು, ಅವರನ್ನ ಸರಿಯಾಗಿ ಶಿಕ್ಷಿಸಬೇಕು. பிள்ளைங்க தப்பு செய்றாங்களா, ಮಕ್ಕಳು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರಾ, அவங்கள அந்த நேரத்துல கூப்பிட்டு அது சிட்சிக்கின்ற விதத்துல சிட்சிக்க வேண்டும். ಅವರನ್ನ ಕರೆದು ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸುವಂತ ವಿಧದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸಬೇಕು. 6 லிருந்து 12 வயசுக்குள்ள நம்ம அவங்கள வந்து கோபத்தினால சிட்சிக்காதபடி அன்பினால சிட்சிக்க வேண்டும். 6ರಿಂದ 12 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರನ್ನ ಕೋಪದಿಂದ ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸದೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸಬೇಕು. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயங்கர ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது. இன்னைக்கு ಈ ದಿನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಕಾಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಿದೆ, ತುಂಬಾ ಟ್ರೆಂಡ್ ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு நம்ம அறிகிறத விட 100% மோர் நமக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಅರಿತದಕ್ಕಿಂತಲೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದಕ್ಕಿಂತವಾಗಿ 100ರಷ್ಟು ಅವರಿಗೆ they know everything in the technological world. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய நவீன காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ನವೀನ ಕಾರ್ಯಗಳು, ತಾಂತ್ರಿಕತೆ ಎಲ್ಲವೂ ಸಹ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ಅರಿತವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம as a parents அவங்கள நம்ம கவனித்து அவர்களை எந்த நேரத்துல எதை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்க வேண்டும். ಪೋಷಕರಿಗೆ ನಾವು ಗಮನಿಸಿ ಅವರಿಗೆ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನನ್ನ ಕೊಡಬೇಕು ಅದನ್ನ ಕೊಡುವಂತರಾಗಿರಬೇಕು. முக்கியமா நம்ம இந்த டீனேஜ்க்குள்ள வரும்போது, ಮುಖ್ಯವಾಗಿ ಒಂದು ಹದಿಹರೆಯನ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುವಾಗ ஒரு ஃப்ரெண்ட போல அவர்களை நம்ம நடத்த வேண்டும். ಒಂದು ಸ್ನೇಹಿತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. talk to them regularly. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ பேசுங்க, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ. சில பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அந்த டீனேஜ் பிள்ளைங்க வீட்ல வந்து பேசுறது கிடையாது. ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಟೀನೇಜ್ ನಲ್ಲಿ ಇರುವಂತರು ಮನೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. sit with them, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ, ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும், ಒಂದು ಕುಳಿತುಕೊಂಡು ಊಟ ಮಾಡಿ, அவங்க கிட்ட பேசணும், ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ. எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, காலேஜ்ல என்ன நடந்துச்சு கேட்கணும். ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಏನು ನಡೀತು, ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಏನು ನಡೀತು ಎಂಬುದನ್ನು ನೀವು ಕೇಳಬೇಕು. we have to spend time. அவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க, ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸಮಯ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಯನ ವೆಚ್ಚ ಮಾಡಿ. அப்பதான் அவங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அப்பதான் you can understand them more clearly. ಆಗ ಮಾತ್ರ ಅವರ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ,
ಅವರನ್ನ ಸರಿಯಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? Amen. Hallelujah. Amen. Hallelujah. ಅದರ ಶಿಕ್ಷೆ மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ಅದರಿಂದ ಶಿಕ್ಷೆಯು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾದಂತದ್ದಾಗಿದೆ. ஏலி கிட்ட நம்ம போய் இப்ப கேட்டோம்னா ஏலி சொல்லுவாரு, அன்னைக்கு சின்ன பிள்ளையிலேயே என் பிள்ளைங்க அந்த ஹோஃப்னி ஃபினேஹாஸை நான் சிட்சிக்காம விட்டது தான் அவங்க இப்படி போனதுக்கு காரணம் என்று அவர் சொல்லுவார். ಏಲಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳುವುದಾದರೆ ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿಯೇ ಹೋಫ್ನಿ ಫಿನೆಹಾಸನ್ನ ಶಿಕ್ಷಿಸದೆ ಬಿಟ್ಟದಕ್ಕೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ. டைம் will pass away fast. நேரம் வேகமாக கடந்து போய்விடும். ಸಮಯವು ವೇಗವಾಗಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆனா நம்ம சிட்சிக்கிற காலத்தில் சிட்சிக்க வேண்டும். ಆದರೆ ನಾವು ಶಿಕ್ಷಿಸಬೇಕಾದ ಕಾಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸಬೇಕು. மூன்றாவது, ಮೂರನೇದಾಗಿ a father must love God more than he loves approval. வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:29. 1 ಸಾಮುವೇಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 29. ஆ ஆ ஆ ஆ என்னது என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஓகே, இது வந்து ஒரு விதமான அக்யூசேஷன். என்ன சொல்றாரு? ಇದು ಸಹ ಒಂದು ದೂಷಣೆ ಆಗಿದೆ. ಏನಾಗಿದೆ? நீங்க அத வாசிங்க. Why do you honor your sons more than me by fattening yourselves on the choice parts of every offering made by my people Israel? ನನ್ನ ಜನರಿಗಿಂತಲೂ ಯಾಕೆ ಜನ ಸಮರ್ಪಿಸಿದಂತ ಯಜ್ಞಕ್ಕಿಂತಲೂ ಯಾಕೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದೀಯ? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளுக்கெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுப்பு பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ನನ್ನ ಪ್ರಜೆಗಳಾದ ಇಸ್ರಾಯೇಲರು ನನ್ನ ಆಜ್ಞಾನುಸಾರವಾಗಿ ನನ್ನ ಮಂದಿರಕ್ಕೆ ತರುವ ಯಜ್ಞ ನೈವೇದ್ಯಗಳ ಘನತೆಯನ್ನು ನೀವು ಭಂಗಪಡಿಸಿ ಅವುಗಳ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಬ್ಬಿಸಿಕೊಳ್ಳುವುದೇಕೆ? ஏலி வந்து தன்னுடைய பிள்ளைகளை நல்லா நேசித்தார். ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ நேசத்துக்கும் பாசத்துக்கும் குறைவே கிடையாது. ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಗೂ ಆ ಒಂದು ಅಕ್ಕರೆಗೂ ಕಡಿಮೆನೇ ಇರಲಿಲ್ಲ. ஆனா அவர்கள் தேவனை விட, ಆದರೆ ಆತನು ದೇವರಿಗಿಂತಲೂ அதுதான் ஆண்டவர் சொல்றீங்க. Why do you honor your sons more than me? ಅದಕ್ಕೆ ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನನಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ಗೌರವಿಸ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. பிள்ளைகளை வந்து ஆண்டவருடைய ஸ்தானத்திற்கு கொண்டு போயிடக்கூடாது. ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. Hallelujah. 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 God should be in the first place of your family. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರೇ ಮೊಟ್ಟ ಸ್ಥಾನದಲ್ಲಿ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் முதலிடத்தில் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಮೊಟ್ಟ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. இன்னைக்கு சில நேரங்கள்ல பிள்ளைகள் நம்மளுடைய விக்கிரகங்களாக மாறி விடுகிறார்கள். ಈ ದಿನಗಳು ನೋಡಬೇಕಿದೆ, ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. ஏலி வந்து he was waiting for the approval of his children. பிள்ளைங்க வந்து அப்பா நல்ல அப்பா அப்படினு சொல்லணும் அப்படினு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றாங்க. ಏಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಬಂದು ತನ್ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂತ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ಆತನಿದ್ದಾನೆ. He loved their approval. அவங்களுடைய அந்த அப்ரூவலை ரொம்ப எதிர்பார்த்தார். ಆತನು ಅವರ ಒಂದು ಅಪ್ರೂವಲ್ ಅನ್ನು ತುಂಬಾ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதனால அவங்க பிள்ளைங்க கொண்டு வரக்கூடிய எல்லா கொழுப்புகளும் எல்லாத்தையும் இவர சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டாரா ಅಂತ சொல்லப்படுகிறது. ಅದರಿಂದಲೇ ಅವ್ರ ಮಕ್ಕಳು ತಂದಂತ ಎಲ್ಲ ಒಂದು ಕೊಬ್ಬನ್ನು ಸಹ ಇವರು ತಿಂದು ಏನು ಮಾಡಿದೆ, ದಪ್ಪವಾಗಿದ್ದಾರೆ. ಅದ ಪ್ರಧಾನವಾಗಿ ವಾಣವಿகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி அப்படினு சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದೆ, ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಬ್ಬಿಸಿಕೊಳ್ಳುವುದೇಕೆ ಎಂಬುದಾಗಿ. ஆக்சுவலி இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, பலியில வந்து பலிக்கு வந்து ஒரு 3 pronged ஒரு போர்க் இருக்கும். அப்படினா 3 கம்பிகளுக்குள்ள ஒரு போர்க் இருக்கும். அதை வைத்து அத வந்து அந்த பலிக்குள்ள அவங்க குத்தணும். அப்போ அதுல வரக்கூடிய அந்த பாகம் யாருக்குன்னா ஆசாரியர்களுடையதாக இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು, ಬಲಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸುವಾಗ ಅದೊಂದು 3 ಚೂಪಾದಂತ ಒಂದು ಇದು ಕಂಬಿ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಅದರಿಂದ ಚುಚ್ಚಿ ಯಾವ ಭಾಗ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆಯೋ ಅದು ಯಾಜಕರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ಆದ್ರೆ ಇವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಗೊತ್ತಾ? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ಅದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. மொத்தத்தை எடுத்து சாப்பிடுறது, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತೆಗೆದು ಒಂದು ತಿನ್ನುತ್ತಾ ಇದ್ರು. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த கொழுப்புகளை கூட விட்டு வைக்கல. ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಬೇಕಂತ ಕೊಬ್ಬನ್ನು ಸಹ ಅವರು ಬಿಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்கள சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறது. ಎಲ್ಲವನ್ನ ತಂದು ಇವರು ತಿಂದು ಅವರ ತಂದೆಯ ಬಳಿಗೂ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க அப்பா கூட ஒண்ணு சொல்லல. ಅವರ ತಂದೆ ಆವಾಗಲೂ ಸಹ ಏನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, வாங்கி சாப்பிட்டுட்டாரு. ಅವರು ತಂದು ತಿಂತಾ ಇದ್ರು. அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. பிள்ளைங்க கொடுத்தா எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு அதனா பிள்ளைங்களே எதுவும் சொல்லிடக்கூடாது. ಮಕ್ಕಳು ತಂದು ಕೊಡುವಾಗ ಎಲ್ಲನೂ ಸರಿಯಾಗಿ ತಿಂದು ಮಕ್ಕಳಿಂದ ಏನು ಹೇಳಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. Giving the place of God to the children. ದೇವರ ಸ್ಥಾನವನ್ನು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುತ್ತಾ ಇರುವಂತದ್ದು.
ஆண்டவர் தான் முதல் இடத்துல இருக்கணுங்க. ದೇವರೇ ಮೊದಲನೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று தான் வசனம் சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯ ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு முன்பாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் ಅನ್ಬು ಕೂರುವಾಯಾಗ. ಅದೇ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರಾದ ಕರ್ತನನ್ನ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು. We should not please people. ನಾವು ಮನುಷ್ಯರನ್ನ ಯಾವ ಕಾರಣ ஜனங்களை பிரியப்படுத்த, நம்ம பிள்ளைகளை பிரியப்படுத்துறதுக்காக அவர்களை தவறான வழிக்குள்ள நடத்தக்கூடாது. ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರನ್ನ ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸಬಾರದು. ಅಬ್ರಹಾಮ್ நமக்கு நல்ல ஒரு உதாரணம், ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಉದಾಹರಣೆ. ஆண்டவர் அவர்கிட்ட சொன்ன தன்னுடைய சொந்த மகனை கொண்டு போய் பலியிடுறதுக்கு சொன்னாரு. ದೇವರು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಏಕಪುತ್ರನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಲಿಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. அப்ரஹாம் அன்னைக்கு யோசிச்சுட்டாரு, எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு கழிச்சு கிடைச்சிருக்கிற ஒரு பையன், இவனை கொண்டு போய் நான் பலி செலுத்துறதா, அது எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் விசுவாசிகளின் தகப்பனாக மாறி இருக்கிறதுக்கு முடியாதாக. ಒಂದು ವೇಳೆ ಅಬ್ರಹಾಮನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸಿದರೆ ದೇವರು ಯಾಕೆ ತಾನೇ ಬಂದಿದೆ ಮಗು ಈತನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾನು ಬಲಿ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾದರೆ ಒಂದು ನಂಬಿಕೆಗೆ ಅಬ್ರಹಾಮ್ ದೇವನಿಗೆ ಮೊದಲಿಡத்தை கொடுத்தார். ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನು ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಕಟ್ಟಳೆಗೆ ವಿಧೇಯನಾದನು. அதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய மகன் வந்தான். ಅದ ನಂತರವೇ ತನ್ನ ಮಗನು ಬಂದ. அதனால தான் எபிரேயர்ல சொல்லப்பட்டபோது என்னைக்கு அவன் அந்த 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 பலிக்கான பிரயாணத்தை தொடங்கினானோ அப்பமே அவன் ஆல்ரெடி பலி செலுத்தி ஆகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. ಅದರಿಂದಲೇ ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಯಾವಾಗ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಣ ಪ್ರಾರಂಭಿಸಿದನೋ ಆಗಲೇ ಆತನ ಬಲಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸಿದ. ஹalleluya. தேவன் மேல பயத்தை உடைய பெற்றோர்கள், ದೇವರ ಒಂದು ಭಯ ಉಳ್ಳಂತ ಒಂದು ಹೆತ್ತವರು, அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறதை விட தேவனை கனப்படுத்துவார்கள். ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಗೌರವಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ದೇವರನ್ನ ಅವರು ಗೌರವಿಸುವಂತ. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நேரங்கள்ல நமக்கு என்னன்னா, நம்ம பிள்ளைங்களை காயப்படுத்திட கூடாது நம்ம நினைக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಹಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೇವೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಗಾಯಪಡಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. காயப்படுத்திட கூடாதுன்னு சொன்னா அதுக்காக அவங்களை காயப்படுத்துறது அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, தப்புன்னு சொல்லணும். ನಾ ಗಾಯಪಡಿಸಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವರನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಬಾರದು. ತಪ್ಪನ್ನ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ, ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. தேவனுக்கு வசனத்தின்படி கரெக்ட்டா இல்லையா அதை சொல்லணும். ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅದು ಸರಿನಾ ತಪ್ಪಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ಅಯ್ಯೋ என்ன வெறுத்துருவாங்களே, ಅಯ್ಯೋ ನನ್ನನ್ನ ಅವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರಲ್ಲ, சும்மா தேவையில்லாத வீட்ல எதுக்கு பிரச்சனை, ಸುಮ್ಮನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಸಮಸ್ಯೆ, ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்கல்ல. ಏನಾದರೂ ಒಂದು ಹೇಳಿದ್ರೆ ಮಕ್ಕಳ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುದಿಲ್ಲ, பிள்ளைங்க பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயೋ ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸ் வந்துருமே, ಒಂದು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಅದ ನಂತರ ನಮಗೆ ಏನೋ ಆಗುತ್ತೆ, ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಕೆಲವು ಒಂದು. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த சத்தியத்திற்கு விரோதமா நம்ம ஒத்து போயிடுறோம். ಆದ್ರಿಂದ ಸತ್ಯದವನ್ನು ಬಿಟ್ಟು ವಿರೋಧವಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. உண்மையான அன்பு சத்தியத்தை பேசும். இல்லனா உண்மையான அந்த நேசம் இருக்கும்போது அது சத்தியத்தை பேசும். ಯಥಾರ್ಥವಾದಂತ ಪ್ರೀತಿಯು ಅದು ಸತ್ಯವನ್ನು ಸಹ ಮಾತನಾಡುತ್ತದೆ. உண்மையான அன்பு அவர்களை சிட்சிக்கும், அவர்களை சீர்படுத்தும். ಯಥಾರ್ಥವಾದಂತ ಪ್ರೀತಿ ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಅವರನ್ನ ಕ್ರಮಪಡಿಸುತ್ತದೆ. True love protects children from destruction. பிள்ளைகளை அழிவிலிருந்து பாதுகாப்பது உண்மையான அன்புதான். ಮಕ್ಕಳನ್ನ ಒಂದು ನಾಶದಿಂದ ಕಾಪಾಡುವಂತದ್ದು ಸಹ ಒಂದು ಯಥಾರ್ಥವಾದಂತ ಪ್ರೀತಿ. சில நேரங்கள்ல நோ அப்படின்னு சொல்றதே இட்ஸ் an expression of love. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಸಹ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವಂತದ್ದು. இல்ல இது இல்ல, இது வசனத்தின்படி இது சரி இல்ல அப்படின்னு சொல்றது அது ஒரு தெய்வீக அன்பின் ஒரு வெளிப்பாடாக இருக்கு. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಇದು ಸರಿಯಲ್ಲ ಅಥವಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಸಹ ಒಂದು ಏನಾಗಿದೆ, ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அதனால இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமா, இல்ல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா, இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா, அதை யோசித்து பார்க்க வேண்டும். ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದೇವೆ ಅಥವಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நான்காவது நம்ம 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும் வாசிக்கும்போது, 1 சாமுவேல் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11 ರಿಂದ 14ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ அந்த வசனங்கள் முழுவதும் வாசிக்க நேரம் இல்லை. ஆனா நீங்க போய் வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிக்கும்போது 11 ರಿಂದ 14 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ தேவன் ஏலியின் குடும்பத்திற்கு ஒரு சாபத்தை இல்லனா ஒரு நியாய தீர்ப்பை அவர் வழங்குகிறார். ದೇವರು ಏಲಿಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಶಾಪವನ್ನು ಅಥವಾ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡುವಂತದನ್ನು அவர்களுடைய எதிர்கால சந்ததி, எதிர்கால தலைமுறைகள் அதனால பாதிக்கப்படுகிறார்கள். ಅವರ ಮುಂದಿನ ಒಂದು ಸಂತತಿಯು ಆತನಿಂದ ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ, ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்காதனால, ஏலி ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಸರಿಯಾಗಿ ಬೆಳೆಸದೇ ಇರುವುದರಿಂದ அந்த குடும்பத்தின் மேல ஒரு அழிவின் ஒரு நியாய தீர்ப்பு வருகின்றது. ಆ ಒಂದು ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಒಂದು ನಾಶನದ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುವಂತದ್ದು நமக்கு தெரியும். வசனத்தை இந்த பகுதி வாசிக்கும் போது தெரியும், உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தர்களால் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. ಈ ಒಂದು
ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, ಒಂದು ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯು ಫಿಲಿಸ್ಟಿಯರಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ. ஹோஃபினி ஃபினேஹாஸ் ரெண்டு பேரும் மரித்து போகிறார்கள். ಹೋಫ್ನಿ ಫಿನೆಹಾಸ್ ಇಬ್ಬರು ಸಹ ಅವರು ಮರಣವನ್ನು அந்த ஆசாரித்துவம் அந்த குடும்பத்தை விட்டு போய் விடுகிறது. ಆ ಒಂದು ಯಾಜಕತ್ವವು ಆ ಒಂದು ಮನೆಯನ್ನ ಅಥವಾ ಕುಟುಂಬವನ್ನ ಬಿಟ್ಟು அந்த ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ. ஃபேமிலி லெகசி, அந்த குடும்பத்தின் அந்த மரபு இந்த குடும்பத்தோட முடிஞ்சு போயிடுது. ಆ ಒಂದು ಕುಟುಂಬದ ಆ ಒಂದು ಸೊತ್ತು ಅದಲ್ಲೇ ಮುಗಿದು ಹೋಗುವಂತ. ஹalleluya. ஹalleluya. லெகசி 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 அப்படின்னு சொன்னா ಸೊತ್ತು, அடிச்சுவடு அடிச்சுவடு ಆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಜಾಡುಗಳನ್ನು, அடிச்சுவடுகள் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாஸ் பண்ண வேண்டிய அந்த அடிச்சுவடுகள் ಕುಟುಂಬத்தோட ನಿಂತು விடுகிறது. ನಂತರದ ಒಂದು ಸಂತತಿಯವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಜಾಡಿಯ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಅಲ್ಲಿಗೆ ಮುಗಿದು ಹೋಗುತ್ತದೆ. Fathers are called to leave a legacy. அந்த அடிச்சுவடுகளை விட்டு செல்ல தகப்பன்மார்கள் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ಆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಜಾಡಿಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು ತಂದೆಯವರಿಗೆ ತುಂಬಾ. சங்கீதம் 112 1-2 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 112 1-2, ಕೀರ್ತನೆ 112 1-2 ಓದುವಾಗ ಯಾರ ವಾಸಿங்க ಕ್ವಿಕಾ ವಾಸಿங்க. சங்கீதம் 112 1-2, ಕೀರ್ತನೆ 112 1-2 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಅವನ ಸಂತಾನ hallelujah, the descendants of the righteous will be blessed. ಅಲ್ಲಿ ನೀತಿವಂತನ ಒಂದು ಸಂತತಿಯು ಏನಾಗ್ಬಿಡುತ್ತದೆ, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போ ஆசீர்வாதம் என்ன ஆகுதுன்னா அடுத்த தலைமுறைக்கு செல்கின்றது. ಆಶೀರ್ವಾದ ಏನಾಗುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ನಂತರ ಒಂದು ಸಂತತಿಯವರಿಗೆ ಅದು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ. நீதிமொழிகள் 27 வாசிங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 27 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நீதிமொழிகள் 27. நீதிமான் நடக்கிறான், அவனுக்கு பிறகு ஹalleluya, ஹalleluya, அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அவನು ಗತಿಸಿದ ಮೇಲೆ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஹalleluya. அப்போ அடுத்த தலைமுறைக்கு நேராக நம்மளுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய இன்னொரு தலைமுறை உருவாக்க வேண்டும். ಅವರ ಒಂದು ಸಂತತಿಗೆ ನೇರವಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ, ಇನ್ನೊಂದು ಸಂತತಿಯು ಅವರ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ದಾಡುಗಳನ್ನು ಹಿಂಪಾಲಿಸುವಂತವರಾಗಿ ಬರುವಂತ. ஆண்டவருடைய உடன்படிக்கை குறித்து வாசிக்கும் போது it is for the 1000 generations, 1000 தலைமுறைகளுடைய அவருடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುವಾಗ ಅದು ತಲಾಂತರಗೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಗೀತ 145 4 வாசிக்கும் போது one generation shall praise God the works to another அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 145 4 145 4ರಲ್ಲಿ ಒಂದು ಸಂತತಿ ಇನ್ನೊಂದು ಸಂತತಿಗೆ ದೇವರ ಕುರಿತಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. நமக்கு தெரியும் தீமோத்தேயுடைய உதாரணம் நமக்கு தெரியும். தீமோத்தேயுடைய உதாரணம், ತಿಮೋತಿಯ ಒಂದು ಉದಾಹರಣೆ, தீமோத்தேயுடைய விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பவுல் சொல்கிறார். ತಿಮೋತಿಯನ ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಪಾರ್ಟಿಗಿட்ட ಇருந்து வருது. ಅವರ ಒಂದು ಅಜ್ಜಿಯಿಂದ ಬಂದಿದೆ. from the generation, ಅದು ನೋಡಬೇಕಿದೆ ಒಂದು ಸಂತತಿ, அதுதான் legacy. ಅದೇ ಒಂದು ಏನಾಗಿದೆ, ಒಂದು ಲೆಗಸಿ ಆಗಿದೆ. இன்னைக்கு நமக்கு பின்பு இருக்கக்கூடிய legacy என்ன? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ನಮ್ಮ ಹಿಂದೆ ಇರುವಂತ நமக்கு பின்பு இருக்கக்கூடிய தலைமுறைக்குள்ள என்ன அடிச்சுவடுகளை, என்ன மரபுரிமையை நாம் தருகின்றோம். ನಮಗೆ ನಂತರ ಬರುವಂತ ಒಂದು ಸಂತತಿಯವರಿಗೆ ಯಾವ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಜಾಡುಗಳನ್ನ, ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. Every father is writing a spiritual autobiography. ஒவ்வொரு தந்தைமார்களும் தங்களுடைய சுயசரிதை, ஆவிக்குரிய சுயசரிதையை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ಒಂದೊಂದು ತಂದೆಯವರು ತನ್ನ ಒಂದು ಆತ್ಮಿಕದ ಒಂದು ಚರಿತ್ರೆ ಅಥವಾ ಒಂದು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ஆட்டோபயோகிராஃபி, தங்களை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். ನಿಮ್ಮನೆ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಬರೀತಾ ಇದ್ದೀರಾ. அதை உங்களுடைய பிள்ளைகள் வருஷங்கள் கழித்து வாசிக்க கூடியதாக இருக்கக்கூடும். ಅದು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ ಅದನ್ನು ಓದುವಂತ. Every father is writing a spiritual autobiography that his children will read for years. ಎಲ್ಲಾ ತಂದೆಯರು ತನ್ನ ಒಂದು ಆತ್ಮಿಕದ ಒಂದು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಚರಿತ್ರೆಯನ್ನು ಬರೀತಿದ್ದಾರೆ, ಹಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ಓದುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. Every father leaves a legacy. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒரு அடிச்சுவடை விட்டு செல்கிறார்கள். ಒಂದೊಂದು ತಂದೆಯರು ಸಹ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಜಾಡುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு குடும்பத்திற்கு ஒரு வேல்யூ இருக்குது. ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಂಬಂತ ಒಂದು ಮೌಲ್ಯವಿದೆ. ஒரு சில பழக்கங்கள் இருக்குது. ಕೆಲವು ಒಂದು ಅಭ್ಯಾಸಗಳು, சில attitudes இருக்குது. ಕೆಲವೊಂದು ஆவிக்குரிய முதன்மைத்துவம் இருக்கின்றது. ಒಂದು ಆತ್ಮಿಕದ ಒಂದು ಪ್ರಭುತ್ವ. இதெல்லாம் தான் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்குள்ள நாம் விட்டு செல்லக்கூடிய அந்த அடிச்சுவடுகளாக இருக்கின்றது. இது ಎಲ್ಲವೂ ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಜಾಡುಗಳಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. இன்னைக்கு ஒரு தகப்பனுடைய தீர்மானம், ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ತಂದೆಯ ಒಂದು ತೀರ್ಮಾನ becomes a family story tomorrow. அது தன்னுடைய குடும்பத்துடைய கதையாக பல காலங்கள் கழித்து உண்டாகக்கூடியதாக இருக்கின்றது. ಅದು ಕುಟುಂಬದ ಒಂದು ಕಥೆಯಾಗಿ ಹಲವು ಕಾಲ ವರ್ಷಗಳ ನಂತರ ಅದು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವಂತದಾಗಿದೆ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்தை
விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ನಾವು ಒಂದು ಮಕ್ಕಳ ಒಂದು ಸೊತ್ತನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು சொத்து சேர்த்து எப்படியா சொத்து அடுத்த தலைமுறைக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். சொತ್ತನ್ನ ಸೇರಿಸಿ ಅವರಿಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ நல்லது. Inheritance is good. ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. அதை விட மேலானது விசுவாசமானதாக இருக்கிறது. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದದ್ದು ಒಂದು ವಿಶ್ವಾಸ. ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஊடுருவி பாய வேண்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆಯು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಅದೇನು ಮಾಡಬೇಕು, ಬೇರೂರಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. Hallelujah. Hallelujah. Blessed is a man who fears the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ಯೆಹೋವನಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಮಗನು ಒಂದು ಭಾಗ್ಯವಂತನು, ಅವರ ಒಂದು ಸಂತತಿಯು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. A father's influence extends to future generation. ஒரு தகப்பனுடைய தாக்கம் எதிர்கால தலைமுறையினருக்கு செல்லக்கூடியதாக ಒಂದು இருக்கிறது. ತಂದೆಯ ಒಂದು ಪ್ರಭಾವವು ನಂತರದ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿದೆ. கடைசியா ಕಡೆಯದಾಗಿ the last one, கடையதாಗಿ father must be a model of spiritual leadership. ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும்னா ஆவிக்குரிய தலைமைத்துவத்தின் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். ಒಂದು ತಂದೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದ್ರೆ ಒಂದು ಆತ್ಮಿಕತಾ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. மாதிரி ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது, ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಬಾರದು. ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு மாதிரினா மாடலா இருக்கணும், ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಡಬೇಕು. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 ಸಾಮುವೇಲ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ நம்ம பார்க்கிறோம் சாமுவேலை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸಮುವೇಲನ ಕುರಿತಾಗಿ The ಹೇಳುತ್ತಾ boy Samuel ministered before the Lord under Eli. ಏಲಿಯ ಕೆಳಗಡೆ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಾದಂತ ಸಮುವೇಲನು ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸೇವನೆ ಮಾಡ್ತಿದ್ದ. சாமுவேல் வந்து ஏலியோடைய சூப்பர்விஷன்ல வளர்றாரு. ಸಾಮುವೇಲನು ಏಲಿಯ ಒಂದು ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದ, ಬೆಳೀತಾ ಇದ್ದಾನೆ. சாமுவேல் ஏலி கிட்ட இருந்தா ஊழியத்தை குறித்து கற்றுக்கொண்டார். ಸಮುವೇಲನು ಏಲಿಯ ಬಳಿಯಿಂದಲೇ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಕಲಿತುಕೊಂಡ. நமக்கு நல்லா தெரியுது, ஆவிக்குரிய தலைமைத்துவத்துடைய எல்லா அறிவும் யார்கிட்ட இருந்துச்சு? ஏலி கிட்ட இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು, ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ನಾಯಕತ್ವದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಸಹ ಏಲಿಯಲ್ಲಿ ಬಳಿಯಲಿತ್ತು. அப்ப ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை குறித்து அறியாமை கிடையாது. ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಅರಿಯದೇ ಅವನಾಗಿರ್ಲಿಲ್ಲ. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಿದೆ ಅಂದ್ರೆ, சாமுவேலை வளர்க்கறாரு, ಸಮುವೇಲನ ಬೆಳೆಸುತ್ತಾರೆ, ஆனா தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியல. ಆದ್ರೆ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அப்ப லீடர்ஷிப் எங்க தொடங்கணும்னா, தலைமைத்துவம் எங்க தொடங்கணும்னா, ನಾಯಕತ್ವ ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ it should start from the home. ಅದು ಮನೆಯಿಂದಲೇ ಅದು ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳಬೇಕು. அதான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல வாசிக்கும் போது ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா, he should manage his own household well. 1 ತಿಮೋಥೆಯಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಬ್ಬ ನಾಯಕನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂದ್ರೆ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ನಿಭಾಯಿಸುವಂತ ನಡೆಸುವನ್ನಾಗಿರಬೇಕು. யோசுவா அதனால தான் சொல்ல முடிஞ்சிச்சு. ಯೋಶುವನು ಅದರಿಂದಲೇ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. 24ஆம் அதிகாரம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நானோ என் வீட்டாரோமோ என்றால் ಕರ್ತரையே ಸೇವಿಪೋಂ. ಯೋಶುವನು 24:15ರಿಂದ ಅದನ್ನೇ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸೇವಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. It begins from home. ಅದು ಕುಟುಂಬದಿಂದ ಅಥವಾ ಮನೆಯಿಂದ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತದೆ. It's a model. It's ஒரு மாதிரியை நம்ம வந்து குடும்பத்துல நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம ಅದು ಒಂದು ಮಾದರಿಯನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ, ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அப்போ fathers should teach. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳಿಗೆ ಬೋಧಿಸಬೇಕು. போதிக்கிறதுக்கு முன்னாடி ಬೋಧಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நம்ம நடந்து ಕಾಟணும். ನಾವು ನಡೆದು ತೋರಿಸಬೇಕು. Hallelujah. Hallelujah. Practice what you teach and teach what you practice. ನೀನು ಯಾವುದನ್ನ ಬೋಧಿಸುತ್ತೀಯ ಅದನ್ನ ನೀನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡು. ಯಾವುದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ನೀ செயல்படுத்தணும், நீ செயல்படுத்துகிறத போதிக்கணும். ನೀನು ಬೋಧಿಸುವುದನ್ನ ನೀನು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತರಬೇಕು, ನೀನು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತರುವುದನ್ನ ನೀನು ಬೋಧಿಸಬೇಕು. நம்ம ரொம்ப டீச் பண்றதை விட பிள்ளைங்க நம்ம செய்யறத பார்த்தா கத்துப்பாங்க. ನಾವು ತುಂಬಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೋಧಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ನಾವು ಮಾಡುವುದನ್ನು ಅವರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. நீங்க காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறத பிள்ளைங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை பாயும். ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರಲ್ಲಿ ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗುತ್ತವೆ. They see how fathers pray. அப்பா அம்மார்கள் எப்படி ஜெபம் பண்றாங்கறத பார்க்கறாங்க. ಅವರು ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೆತ್ತವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. எப்படி தங்களுடைய அம்மாமார்களை நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். ಹೇಗೆ ತಮ್ಮ ಒಂದು ತಾಯಿಯರೊಟ್ಟಿಗೆ ವರ್ತಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்கிறார்கள், how they handle money அப்படிங்கறத பார்க்கறாங்க. ಒಂದು ಹಣಕಾಸಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. சில தோல்விகள் வரும்போது எப்படி அதை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றத பார்க்கறாங்க. ಕೆಲವು ಸೋಲುಗಳು ಬರುವಾಗ ಹೇಗೆ ಅದನ್ನು ನಿಭಾಯಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. எப்படி அப்பா அம்மார்கள் ஆராதிக்க வரும்போது ஆராதிக்கிறாங்க என்பதை பார்க்கறாங்க. ಆರಾಧಿಸಿಗೆ ಬರುವಾಗ ತಂದೆ ತಾಯಿಯರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಸಹ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோமோ அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்குள்ள பிடிக்கும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೋ ಅದೇ ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ ಹಿಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. It catches. ಅದು ಸಹ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. More than what we say. ನಾವು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ, நம்ம சொல்றதை விட ನಾವು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ
நம்ம செய்யறது அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். ನಾವು ಮಾಡುವಂತದ್ದು ಅವರಲ್ಲಿ ಬಹು ಪ್ರಭಾವನ The loudest sermon a father preaches is his life. ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை அவங்க அப்பா பிரசங்கிக்கிறார் என்றால் அந்த பிரசங்கம் எதுவா இருக்கணும்னா அவருடைய வாழ்க்கையாக இருக்க ಒಂದು வேண்டும். ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗವನ್ನ ಪ್ರಸಂಗಿಸುವುದು ತಂದೆಯ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಾಗಿದೆ ಅಂತ ನೋಡಬೇಕಿದ್ರೆ ಅವರ ಜೀವನ. பவுல் சொல்ற வார்த்தைகள் தான் என்னுடைய மனதுக்குள்ள ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ಪೌಲ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದೆ. விசுவாசிகளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்த பவுல் எப்படி சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:1 அவர் சொல்லும்போது சொல்றாரு, imitate me just as I imitate Christ. 1 ಕೊರಿಂಥ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬಿಸುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಸಹ ಪ್ರತಿಬಿಂಬಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. that is the heart. அதுதான் வந்து ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயமாக இருக்கின்றது. ಅದೇ ಒಂದು ತಂದೆಯ ಒಂದು ಹೃದಯವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இன்னைக்கு ஒரு மாடல் ஒரு மாதிரியை நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியில நம்ம கிரியேட் பண்ண ಈ வேண்டும். ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಮಾದರಿಯನ್ನು ನಮ್ಮ ಒಂದು ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ರೂಪಿಸಬೇಕಾಗಿದೆ. கடைசியா ஒரு 5 காரியங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். வாட் நமக்கு இன்னைக்கு என்ன பாடம், இன்னைக்கு என்ன நம்ம ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಪಾಠ ಏನು? What is the lesson? What is the takeaway today? ಇದರಿಂದ ನಾವು ಏನನ್ನ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ? Number 1, ಮೊದಲನೇದಾಗಿ நம்முடைய குடும்பத்தை ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக நம்ம நடத்த வேண்டும். We have to lead a family spiritually. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. அந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது, நீங்க ஏன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யோசுவா சொன்னது, உபாகமத்தில் உள்ள வசனம், கொர்னேலியு தன்னுடைய வீட்டில் எப்படி இருந்தார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೆಹೋಶುವನು ಬರೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ, ಅದೇ ಪ್ರಕಾರ ಕೊರ್ನೇಲನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೂ ಸಹ ಇದೆ. ಅದನ್ನೆಲ್ಲ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. Lead your family spiritually. ಆವಿಕುರಿಯ ವಿಧದಲ್ಲಿ உங்களுடைய குடும்பத்தை let God be the head of the family. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ನೀವು ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿರಿ, ದೇವರೇ ಅದಕ್ಕೆ ಒಂದು ತಲೆಯಾಗಿ. ಎರಡನೇದಾಗಿ pray for your children daily. உங்களுடைய பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರತಿದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி, ಒಂದು ಸೇವಕರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. அவருடைய டீனேஜ்ல அவர் கர்த்தரை விட்டு வழி விலகி போய் அவர் பல விஷயங்கள் செய்து கொண்டிருந்த போது அவருடைய அம்மா ஒவ்வொரு நாள் இரவும் அவருடைய பாதத்தில் வந்து அந்த பையன் தூங்கும் போது அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை மாறினதாக சொன்ன சரித்திரங்களை நான் கேட்டிருக்கிறேன். 10 ಒಂದು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರು ತಪ್ಪಿದಾಗ ಅವರ ತಾಯಿ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿದಿನ ರಾತ್ರಿ ಅವರ ಒಂದು ಪಾದದ ಬಳಿ ಬಂದು ಅವರು ಮಲಗಿರುವಾಗ ಅವರಿಗೋಸ್ಕರ ಅಳುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಮೂರನೇದಾಗಿ ಶಿಕ್ಷಿக்க வேண்டும். ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸಬೇಕು. ಅನ್ಬಿனால் ಶಿಕ್ಷಿக்க வேண்டும். ಪ್ರೀತಿಯಿಂದ ಶಿಕ್ಷಿಸಬೇಕು. with love you have to discipline. ಅವರನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕ್ರಮಪಡಿಸಬೇಕು. ಪರಮ எடுக்க வேண்டிய இடத்துல பரம எடுக்கணும். ಬೆತ್ತವನ್ನ ತೆಗೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತೆಗೆಯಬೇಕು. ತಟ್ಟಿ கொடுக்க வேண்டிய இடத்துல ತಟ್ಟಿ கொடுக்கணும். ತಟ್ಟಿ ಮುಂದೆ ತಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರನ್ನ disciplining is very important. ಒಂದು ಶಿಸ್ತು ಕ್ರಮವು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ಕ್ರಿಸ್ತುவை போல ஒரு மாதிரியை குடும்பத்தில் ஏற்படுத்த வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಕಾರ ಒಂದು ಮಾದರಿಯನ್ನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಿ. மாடல் Christ like living. கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வீட்டிலையும் குடும்பத்திலையும் நாம் பிரதிபலிக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಾದ ಒಂದು ಮಾದರಿಯ ಒಂದು ಜೀವನವನ್ನ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಸಬೇಕು. கடைசியாக leave a legacy of faith. விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை அடுத்த தலைமுறைகளை விட்டுட்டு செல்ல வேண்டும். ನಂಬಿಕೆಯ ಹೆಜ್ಜೆ ಜಾಡುಗಳನ್ನ ನಂತರದ ಒಂದು ಸಂತತಿಯವರಿಗೆ ನೀವು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. ಆಮೆನ್. அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாமா? ಆಮೆನ್. ಹಾಗೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அப்படியே எழும்பி நிற்கலாமா? குயிக்கா ವೇಗವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. குயிக்கா எந்திரிச்சு நிற்கலாமா? ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷமான இந்த நாள்ல இந்த ஒரு செய்தியை கேட்டிருக்கிறோம். நம்ம ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டது மட்டும் இல்லாம இதை நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் we have to practice it. ಇದನ್ನ ಸಂದೇಶ ಕೇಳಿದ್ದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲದೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லா பிள்ளைங்க எல்லாம் உங்களோட பெற்றோர்கிட்ட போயிடுறீங்களா? just go to your parents. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಒಂದು ಪೋಷಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ. if your parents is not here, பக்கத்துல இருக்கவங்க அந்த பிள்ளைங்க கூட நீங்க சேர்ந்துக்கோங்க. ನಿಮ್ಮ ಒಂದು ಹೆತ್ತವರು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರು ನೀವು ಅವರನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. amen. hallelujah. hallelujah. jesus. amen. hallelujah. jesus. amen. அப்படியே எல்லாரும் அவங்களோட எல்லா தகப்பன்மார்கள் உங்களுடைய வேதத்தை திறந்து ಎಲ್ಲ ತಂದೆಯರು ನಿಮ್ಮ ಒಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು fathers please turn your bibles to numbers chapter 6. என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ಅರಣ್ಯಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ 24 26 வரைக்கும் உள்ள வசனங்கள். இது வந்து பிரதான ஆசாரியனின் ஆசீர்வாதம். அது
பிரதான ஆசாரியரின் ஆசீர்வாதம், ಆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕನ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ, அந்த அதை உங்களோட பிள்ளைகள் மேல நீங்க பேச போறீங்க. ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನೀವು ಹೇಳಿರಿ. ஜீசஸ், ஆமென். இது ஆக்சுவலி பிரதான ஆசாரியர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. ಇದು ಪ್ರಧಾನ ಯಾಜಕನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೇಳಬೇಕಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. ஆனா ஒரு குடும்பத்துடைய ஆசாரியன் ஒவ்வொரு தகப்பன்மார்கள். ಆದರೆ ಒಬ್ಬ ಕುಟುಂಬದ ಒಬ್ಬ ಯಾಜಕನು ಒಂದೊಂದು ತಂದೆಯು. அதனால இந்த நேரத்துல நீங்க அந்த வசனத்தை சொல்லி உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಆ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஜீசஸ், ஹalleluya. கம் ஆன். 24 இருந்து 26 வசனங்கள் வரைக்கும், 24 ರಿಂದ 26 வாக்கியಗಳು. அந்த வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆல் த பேரண்ட்ஸ், ಎಲ್ಲ ಹೆತ್ತವರು, தகப்பன்மார் எடுத்துக்கலாம், கூட அம்மாமாரும் நின்று கொள்ளலாம். நீங்க அந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்க அந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. ಯಾಜಕ ಅರಣ್ಯಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 24 ರಿಂದ 26. Come on, everybody just speak that. ಎಲ್ಲರೂ ಸಹ ಅದನ್ನ ನೀವು. The Lord bless you and keep you. The Lord make his face shine on you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. Amen. Jesus, hallelujah. அப்படியே ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. Just bless them. உங்களுடைய கைகளை வைத்து ஆசீர்வதிங்க. ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. Just lay your hands on them. ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ உங்களுடைய கைகளை அவங்க மேல வைங்க. ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಡಿ. You are the priest of the family. உங்களுடைய குடும்பத்தோட ஆசாரியன் நீங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಒಂದು ಯಾಜಕ ನೀವು ಆಗಿದ್ದೀರಾ. Just bless them. ಅವರನ್ನ ಹಾಗೆ ನೀವು. அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க தெய்வீகமா நினைக்கிறீங்களோ அப்படி வாயை திறந்து பேசுங்க. ಅವರ ಒಂದು ಭವಿಷ್ಯದ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕೆಂದು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ரிபலதுரா ஷேதனர மஹாந்தலரல. அப்படியே தெய்வீக பிரசர் இந்த இடத்துல சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಹಾಗೆ ದೈವಿಕ ಪ್ರಸನ್ನ மஹாந்தலரவ ஷேபனஹாந்தலர ஹத்துரு. Amen. Jesus, hallelujah. Amen. Jesus. Amen. Hallelujah. Blessy Melvin எங்க வந்துறீங்களா? பாஸ்டர் கிட்ட வந்துறீங்களா? Blessy Melvin, Blessy Melvin இங்க பாஸ்டர் கிட்ட வந்துருங்க. Amen. Jesus, hallelujah. Jesus, amen. We pray, oh God, hallelujah. Rabana andala raba shadala rahatala rabana thire ripala. Just say the word of blessing. ಇವರ ಆಶೀರ್ವಾದದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ನುಡಿಯಿರಿ. நன்றி ஆண்டவரே, hallelujah. Amen. இப்ப பிள்ளைங்க ಈಗ ಮಕ್ಕಳು அப்பா அம்மாக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ಹೆತ್ತವರಿಗೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ பேரண்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துங்க. ಪೋಷಕರಿಗೋಸ್ಕರ உங்களுடைய தாய் தகப்பனுக்காக நன்றி செலுத்துங்க. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿ அவங்களை ஆசீர்வதிங்க. அவரನ್ನ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், நீங்க என்ன சொல்றது இல்ல, பட் உங்களுடைய அந்த உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லி உங்க அப்பா அம்மா ஆசீர்வதிங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಬಹುದು, ನೀವು ಏನು because அவங்க தான் நீங்க இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கான reason. They are the reason for your life here. Hallelujah. ಅವರಿಂದಲೇ ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಲೋಕದ அதனால உங்க அப்பா அம்மாக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರಿಗೋಸ್ಕರ அவர்களை ஆசீர்வதிங்க. ಅವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. Hallelujah. Hallelujah. Jesus, thank you Jesus. Hallelujah. Amen. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காயோடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடு